ஹாய் காய்ஸ், இது உங்கள் சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1.1ல் நம்ம செகண்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. இப்போ செகண்டு சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டு சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெட் ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1,2,3ன்னு கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ, இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈஸியான சம், வாங்க ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன். நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பியில் ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறதுனால ஏவோட வேல்யூ போடணும். ஏவோட வேல்யூ என்ன, 1,2,3. இதை ஏவோட வேல்யூ கிராஸ் இருக்கிறதுனால கிராஸ் போட்டு பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கன்னு வச்சுருக்கோம். 2, 3, 5, 7 போட்டு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ப்ராக்கெட் இருக்கணும். அடுத்து என்ன நம்ம கண்டுபிடிக்கலாமா பாருங்கள். ஈக்குவல் டு போட்டு 1,2, 1,3, 1,5, 1,7. அடுத்து 2,2, 2,3, 2,5. சாரி, இங்கே 2 வரும். 2,5. அடுத்து 2,7. அடுத்து தான் 3,2, 3,3, 3,5, 3,7. ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பி கிராஸ் ஏன்னு எழுதிக்கங்க. போட்டு ப்ராக்கெட் போட்டுக்குங்க. போட்டுட்டு இங்கே பி இருக்குது, அப்போ பி தான் ஃபஸ்ட்டு எழுதணும். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, இந்த வேல்யூவை தான் போடணும். என்ன வேல்யூ, 2,3,5,7. இப்போ ஏவோட வேல்யூ அவங்களே கொடுத்துருந்தாங்க. கிராஸ் இங்கே இருக்குது, அப்போ கிராஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு ஏவோட வேல்யூ என்ன, 1,2,3. இப்போ இதை போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டுக்குங்க. ஈக்குவல் போட்டு ப்ராக்கெட் போட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2,1, 2,2, 2,3. அடுத்து பார்த்திங்கன்னா 3,1, 3,2, 3,3. அடுத்து பார்த்திங்கன்னா 5,1, 5,2, 5,3. அடுத்த இதில் பார்த்திங்கன்னா 7,1, 7,2, 7,3. அவ்வளோதான். இதுதான் உங்களோட செகண்டு கொஷினோட ஆன்சர்ஸ். ஓகே, ஏ கிராஸ் பி நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். பி கிராஸ் சி கண்டுபிடிச்சி கொஷின், அதாவது நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கல, நம்மளே கண்டுபிடிச்சி, அதாவது என்ன இங்கே கேட்குறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10லேருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம எடுத்திருக்கோம் பிக்கு. இவ்வளோதான். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா தேர்டு சம் பார்க்கலாமா? இப்போ பார்த்திங்கன்னா தேர்டு சம் தான் எக்ஸசைஸ் 1.1ல் தேர்டு சம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏக்கு நமக்கு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டாக இருக்கிறது நம்ம பியை எடுத்துக்கணும்.
இது பி, இது பி, இது பியோட வேல்யூ, இது பியோடது, இது பியோடது, இது பியோடது. செகண்டாக ஏ தான் இருக்குது. அப்போ செகண்டாக இருக்கிறதெல்லாம் ஏவோட வேல்யூ 3 4 3 4 3 4. இதில் நம்மள ஏபியோட வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன, பி கிராஸ் இ. நம்ம பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். -2, 3 -2, 4 0, 3 0, 4 அடுத்து 3, 3 3, 4. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. பியில் நமக்கு வந்து செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு coordinates of elements of B cross A. உங்களுக்கு புரியுதா? இது நீங்கள் வேணும்னா எழுதிக்கலாம், உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன். செட் ஆஃப் ஆல், இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கோஆர்டினேட், இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே இருக்குதுல்ல, அதில் ஒரேமாரி இருக்கிறத எடுக்கக்கூடாது. இப்போ -2 இருக்குது, -2 இருக்குது. அப்போ இது ஒரு டைம் தான் எடுக்கணும். 0 இருக்குது, 0 இருக்குது, 1 டைம் தான் எடுக்கணும். 3 இருக்குது, 3 இருக்குது, 1 டைம் தான் எடுக்கணும். இப்போ பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா -2 டைம்ஸ் இருக்குது. ஆனால் 2 இருந்தால் அதை 1 தான் எடுக்கணும். பாருங்கள், 0 2 இருக்குது, ஆனால் 1 தான் எடுக்கணும். 3 2 இருக்குது, ஆனால் 1 தான் எடுக்கணும். இதுதான் பிக்கு கிடச்சிருக்க வேல்யூ. ஏக்கு நீங்கள் அப்படியே இணைங்க, பாயிண்ட்ஸ் தான் இருக்குல்ல, நம்ம எழுதிக்கலாம். எப்படின்னா ஏவுக்கும் அதே தான், செட் ஆஃப் ஆல் செகண்ட் coordinates of elements of B cross A. அப்போ அதில் செகண்டாக இருக்கிறதுல எடுக்கணும். செகண்டாக இருக்கிறதுல என்ன வரும்? செகண்டாக பார்த்திங்கன்னா 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ 3 தான் எடுக்கணும். இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. எல்லாத்துலேயுமே 3 4 தான் இருக்குது. அப்போ அது அதிகமாக இருக்குது. அப்போ ஆனால் அதை ஒரு டைம் தான் எடுக்கணும். அப்போ என்ன வரும்? 3, 4. அப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஏவோட வேல்யூ 3, 4. பியோட வேல்யூ -2, 0, 3. சம் உங்களுக்கு புரிஞ்சுதா? பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.